Hi everyone. Previous வீடியோவில் வாய்ஸ் அண்ட் இட்ஸ் டைப் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் வாய்ஸில் இருக்கக்கூடிய இம்பெரேட்டிவ்ஸ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். இம்பெரேட்டிவ்ஸ்னால் என்ன? இட்ஸ் நத்திங் பட் அ கமாண்டிங் வேர்ட். கமாண்ட்னு மட்டும் சொல்ல முடியாது. ஆர்டர், வார்னிங், அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்வெஸ்ட் இது மாதிரி நிறையா. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா, இம்பெரேட்டிவ்ஸில் எப்போவும் சப்ஜெக்ட் ஹிட்டனாக தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்ட் வேர்பாவோ ஆக்ஷன் வேர்டாவோ இருந்தால் அதை இம்பெரேட்டிவ்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாய்ஸில் இருக்கக்கூடிய இம்பெரேட்டிவ்ஸை லெட் டைப் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணணும். இந்த சென்டென்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் வேர்பாக தான் இருக்குது. கோ, டேக், பிரிங், க்ளோஸ், பிரேக், ட்ரிங்க். ஸோ இது எல்லா சென்டென்ஸும் இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ். டீச் தெம் மேக்ஸ். ஸோ டீச்சுங்கிறது வேர்பு, தெம்முங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், மேக்ஸுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டீச்சுங்கிறது ஆக்ஷன் வேர்டுங்கிறதுனால, அதுவும் இல்லாமல் அது சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால இது இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்னால் வாய்ஸில் லெட்டும் பியும் ஆட் பண்ணி மாடிஃபை பண்ணணும். ஸோ இங்கே எது ஆப்ஜெக்ட்? தெம்முங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், மேக்ஸுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வரணும். நான் இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்டை ஃப்ரெண்டில் கொண்டு வந்திருக்கேன். லெட் த மேக்ஸ் பி டாட் டு தெம். டாட் எப்படி வந்துச்சு? டீச்சோட V3 ஃபார்ம் தான் டாட். நம்ம இது மாதிரி இன்டைரக்ட் ஆப்ஜெக்டான தெம்மை கூட மாற்றலாம். லெட் தெம் பி டாட் மேக்ஸ். டோன்ட் வேஸ்ட் வாட்டர். ஸோ டோன்ட்டுங்கிறது இங்கே ஆக்ஷன் வேர்ட். டூவோட நெகட்டிவ் சென்ஸ் தான் டோன்ட். ஸோ டோன்ட்டுங்கிறது ஆக்ஷன் வேர்டுங்கிறதுனால லெட் டைப் யூஸ் பண்ணுறோம். இங்கே வாட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ பாசிவாக மாற்றும் போது சப்ஜெக்டாக மாறுது. லெட் த வாட்டர் நாட் பி வேஸ்டட். ஏன் இங்கே நாட் வருது? ஏன்னா டோன்ட்டுங்கிறது நெகட்டிவ். அண்ட் வேஸ்டடாக எப்படி மாறுது? வேஸ்ட் V1 ஃபார்ம்லேருந்து வேஸ்டடாக V3 ஃபார்முக்கு மாறுது. டோன்ட் டேக் திஸ் புக். இதுவும் டோன்ட் வேஸ்ட் வாட்டர் மாதிரி தான். டேக்குக்கு பதிலாக இங்கே டேக்கனாக மாறுது. டேக் V1 ஃபார்ம்லேருந்து டேக்கன் V3 ஃபார்முக்கு மாறுது. டேக் குட் கேர் ஆஃப் யுவர் திங்ஸ், சம் ஒன் மைட் ஸ்டீல் தம். ஸோ இங்கே ரெண்டு சென்டென்ஸாக இருக்குது. டேக்குங்கிறது ஆக்ஷன் வேர்ட், அது ஸ்டார்டிங்கில் இருக்குது, அதனால இது இம்பெரேட்டிவ். நம்ம இங்கே லெட் யூஸ் பண்ணுறோம். லெட் யோர் திங்ஸுங்கிற ஆப்ஜெக்டை பாசிவ்க்கு மாறும்போது சப்ஜெக்டாக மாறுது. ஸோ லெட் யோர் திங்ஸ் பி டேக்கன் குட் கேர். டேக்கன் எப்படி வருது? டேக் V1 ஃபார்ம்லேருந்து டேக்கன் V3 ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸும் செகண்ட் சென்டென்ஸும் ரிலேட்டடாக இருக்குது. அதனால் ரெண்டு சென்டென்ஸ்க்கும் நடுவில் கன்ஜங்ஷன், பிகாஸுங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். சம் ஒன் மைட் ஸ்டீல் தெம். ஸோ தெம்முங்கிற ஆப்ஜெக்டை முன்னாடி சப்ஜெக்டாக தேன்னு மாற்றி தே மைட் பி ஸ்டோலன் பை சம் ஒன். ஸோ இம்பெரேட்டிவ்க்கான ரூல் படி V3 ஃபார்முக்கு முன்னாடி பி யூஸ் பண்ணணும், அதனால பி யூஸ் பண்ணியிருக்கோம். பை சம் ஒன்னுங்கிறது நார்மல் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றக்கூடிய ரூல்ஸ். இம்பெரேட்டிவ்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்ட்ராகேட்டிவ்ஸ் வரலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தோம், ஹூ ஆர் ஹூம் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது பை ஹூமாக மாறும். ஸோ இந்த மாதிரி ஹூ ஆர் ஹூம் யூஸ் பண்ணி வர சென்டென்ஸை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளாக ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளில் இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், ஷால், வில் இதெல்லாம் யூஸ் பண்ணி பை ஹூமோட கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ்னால் பீயிங் ஆட் பண்ணுவோம், நமக்கு நல்லா தெரியும். பர்ஃபெக்ட்னு வரும்போது ஹேவ் ஃபார்ம்ஸோட, அதாவது ஹேஸ், ஹேட், ஹேவ் இது மூணுத்தோட சேர்த்து பீனை ஆட் பண்ணி மாடிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிளில் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹூ ரைட் த எக்ஸாம். ஸோ ஹூக்கு இங்கே நம்ம பை ஹூம்னு ஆட் பண்ணுறோம். இஸ் த எக்ஸாம் ரிட்டன். இங்கே எப்படி இஸ் த எக்ஸாம் ரிட்டன் வருது? ரைட்டுங்கிறது ப்ரெசன்ட். ப்ரெசண்ட்டுக்கு நம்ம ப்ரெசன்ட் ஆக்சிலரிஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பை ஹூமுங்கிறது சிங்குலருங்கிறதுனால இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பை ஹூம் இஸ்
த எக்ஸாமுங்கிற ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக வருது. த எக்ஸாம் ரிட்டன். ரைட்டோட V3 ஃபார்ம் ரிட்டன். நெக்ஸ்ட் பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். ஹூ பிளேட் கிரிக்கெட். ஹூங்கிறது பை ஹூமா மாறுது. நம்மளோட பாஸ்ட் ஆக்சிலரிஸ் என்ன? வாஸ் ஆர் வேர். இங்கே பை ஹூமுங்கிறது சிங்குலருங்கிறதுனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். பை ஹூம் வாஸ் த கிரிக்கெட் பிளேட். ஸோ பிளேடோட V3 ஃபார்ம் பிளேட் தான். ஃபியூச்சர். ஹூ வில் கேரி மை லக்கேஜ். ஹூங்கிறது பை ஹூமா சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபியூச்சர் ஆக்சிலரி வில். பை ஹூம் வில் மை லக்கேஜுங்கிற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறுது. பி கேரிட். ஃபியூச்சரில் நம்ம பி ஆட் பண்ணணும், அதனால இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். கேரியோட V3 ஃபார்ம் கேரிட். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஹூ இஸ் அப்யூசிங் த சைல்டு. ஸோ ஹூ பை ஹூமா சேஞ்ச் ஆகுது. பை ஹூமுங்கிறது சிங்குலர் அண்ட் இது ப்ரெசண்டில் இருக்கிறதுனால நம்ம இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இஸ் த சைல்டு. நமக்கு கண்டினியூஸோட ரூல் என்ன? பீயிங் யூஸ் பண்ணும். பீயிங் ப்ளஸ் V3 ஃபார்ம். பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதனால் பை ஹூம் இஸ் சைல்ட் பீயிங் அப்யூஸ்டு. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் ரிப்பேரிங் த கார். பாஸ்ட் கண்டினியூஸ். பை ஹூம் வாஸ் த கார் பீயிங் ரிப்பேர்ட். ரிப்பேரோட V3 ஃபார்ம் ரிப்பேர்டு. பீயிங் ரிப்பேர்டு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே ரிப்பேரிங்கிறது கண்டினியூஸில் இருக்குது, அதனால நம்ம பீயிங் ஆட் பண்ணி மாடிஃபை பண்ணுறோம். இப்போ பர்ஃபெக்ட் பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹூ ஹேஸ் கிவன் தோஸ் லெட்டர்ஸ். ஸோ இங்கே ஹேஸ்ன்னு இருக்குது, அதனால இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நம்ம பர்ஃபெக்ட்டுக்கு ரூல் என்ன? பீன் ஆட் பண்ணணும். ஸோ ஹூ பை ஹூமா மாறுது. தோஸ் லெட்டர்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வருது. ஸோ பை ஹூம் தோஸ் லெட்டர்ஸ் ஹாவ் பீன் கிவன். இங்கே எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஏன் கொஷனில் ஹேஸ் தானே கொடுத்துருக்காங்க, நம்ம ஏன் ஹாவ்னு எழுதியிருக்கோன்னு. தோஸ் லெட்டர்ஸுங்கிறது ப்ளூரல். ஸோ ப்ளூரலுக்கு என்ன ஆக்சிலரி யூஸ் பண்ணணும்? ஹாவ் யூஸ் பண்ணணும். இப்போது சப்போஸ் த லெட்டர்னு வந்திருந்தால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அது சிங்குலருக்கான ஆக்சிலரிஸ். ப்ளூரலுக்கான ஆக்சிலரி ஹாவுங்கிறப்போ நம்ம தோஸ் லெட்டர்ஸ்க்கு அப்புறம் ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். பை ஹூம் தோஸ் லெட்டர்ஸ் ஹாவ். பீனுங்கிறது பர்ஃபெக்டோட ரூலு, அதனால பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். கிவன். கிவோட V3 ஃபார்ம் கிவன், அதனால கிவன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹூ ஹேஸ் கிவன் த ஒர்க். ஸோ ஹூ பை ஹூமா சேஞ்ச் ஆகிடும். த ஒர்க்குங்கிற ஆப்ஜெக்ட் பாசிவ்க்கு மாறும்போது த ஒர்க் சப்ஜெக்டாக மாறும். ஸோ பை ஹூம் த ஒர்க் ஹேஸ் பீன் கிவன். இங்கே ஹேஸாக தான் இருக்கும், ஏன்னா த ஒர்க்குங்கிறது சிங்குலர். பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்க்கலாம். ஹூ ஹேட் கிவன் த ஃபைல்ஸ். ஹூ பை ஹூமா சேஞ்ச் ஆகுது. த ஃபைல்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறுது. த ஃபைல்ஸ் ஹேட் பீன் கிவன். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் ஹேட் யூஸ் பண்ணால் போதும். பை ஹூம் த ஃபைல்ஸ் ஹேட் பீன் கிவன். கிவோட V3 ஃபார்ம் கிவன், அதனால கிவன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பார்க்கலாம். ஹூ வில் ஹாவ் டேக்கன் மை ஃபைல்ஸ் டுமாரோ. ஸோ ஹூ பை ஹூமா சேஞ்ச் ஆகுது. வில் ஃபியூச்சருங்கிறதுனால வில் அப்படியே இருக்கு. மை ஃபைல்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ மை ஃபைல்ஸுங்கிறது ப்ளூரல், அதனால ஹாவாக தான் இருக்கும். பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால பீன் யூஸ் பண்ணுங்கிறது ரூல், அதனால ஹாவுக்கு அப்புறம் பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். டேக்கனுங்கிறது டேக்கோட V3 ஃபார்ம். டுமாரோ அட்வர்ப். ஸோ பை ஹூம் வில் மை ஃபைல்ஸ் ஹாவ் பீன் டேக்கன் டுமாரோ. இப்போ இன்ட்ரோகேட்டிவில் டூ ஃபார்ம்ஸ் வச்சு வரதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிம்பிளான ரூல் என்னென்னா, டூ ஆர் டஸ் இது ரெண்டுமே ப்ரெசண்ட். அதனால் அது ரெண்டு கொஷனில் வந்தால் பாசிவ்க்கு மாற்றும் போது இஸ்ஸுங்கிற ஆக்சிலரியை யூஸ் பண்ணணும்.
do or doesக்கான auxiliary is. didங்கிறது past. பாஸ்டோட ஆக்சிலரி என்ன? வாஸ். அதனால டிட்டுக்கான ஆக்சிலரி வாஸ்ங்கிறத இந்த டூ ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி வர இன்ட்ராகேட்டிவ்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டூ யூ நோ மிஸ்டர் ஜார்ஜ்? ஸோ டூங்கிறது இங்கே ப்ரெசன்ட். ஸோ டூக்கு இஸ் யூஸ் பண்ணுறோம். மிஸ்டர் ஜார்ஜுங்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வரோம். ஸோ இஸ் மிஸ்டர் ஜார்ஜ். நோங்கிற வேர்டோட V3 ஃபார்ம் நோன். நோ நியூ நோன். ஸோ மிஸ்டர் ஜார்ஜுக்கு அப்புறம் நோன் யூஸ் பண்ணுறோம். பை யூ. பைங்கிறது நார்மல் வாய்ஸோட ரூல். அதனால பைங்கிற வேர்டை ஆட் பண்ணியிருக்கோம். டஸ் ஷீ ரிட்டன் த புக்? ஸோ இங்கே டஸ்ங்கிறது ப்ரெசண்ட் தான். அதனால இஸ் தான் யூஸ் பண்ணணும். இஸ் த புக். புக்குங்கிற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறுது. ஸோ இஸ் த புக் ரிட்டர்ன்ட் பை ஹர். ரிட்டர்ன்டுங்கிறது ரிட்டர்னோட V3 ஃபார்ம். பை ஹர். ஹர் எப்படி வந்தது? ஷீ வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். அது அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக மாறும்போது ஹர்ரா மாறுது. ஸோ இஸ் த புக் ரிட்டன் பை ஹர். பாஸ்டுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிட் ஷீ ரைட் த எக்ஸாம்? ஸோ டிட்டுக்கான பாஸ்ட் ஆக்சிலரி என்ன? வாஸ். ஸோ வாஸ் தி எக்ஸாம். எக்ஸாமுங்கிறது ஆப்ஜெக்ட். அதை நம்ம சப்ஜெக்டாக இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். வாஸ் த எக்ஸாம் ரிட்டன். ரைட்டோட V3 ஃபார்ம் ரிட்டன் பை ஹர். ஷீயோட அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஹர். அதனால ஷீ ஹர்ரா மாறி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாய்ஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது வாய்ஸில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.